தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் பொழுதெல்லாம் தேர்தலில் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்ட பிறகு கொண்டாட்டங்கள் தொடங்கும். வழக்கமாக கொண்டாட்டங்கள் நடைபெறக்கூடிய இடங்கள் இரண்டாக இருக்கும். சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயமாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையாக இருக்க வேண்டும். தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த தலைமுறை பார்த்து முதல் முறையாக ஒரு மாற்று இடத்திலே, அதாவது தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயமோ ராயப்பேட்டையோ இல்லாமல் ஒரு இடத்திலே வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடப்படுகின்றது என்றால் அது இதுதான். 8 மணி நேரத்திற்கு முன்பாக இது போன்ற ஒரு முடிவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று சொன்னால் தமிழகத்தில் அதை எத்தனை பேர் ஏற்றிருப்பார்கள் என்று தெரிந்திருக்காது. ஆனால் தாவேகாவினுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பனையூர், தாவேகா தலைவர் விஜயினுடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய நீலாங்கரையிலே கொண்டாட்டங்களை தொடங்கி இருக்கின்றார்கள். வழக்கமாக இதுபோன்று கொண்டாட்டங்கள் நடைபெறும் பொழுது அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் இருப்பார்கள், அமைச்சர்கள் இருப்பார்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருப்பார்கள், நீண்ட காலமாக அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் வந்து கொண்டாட்டங்களில் ஈடுபடுவார்கள். ஆனால் முழுக்க முழுக்க இளைஞர்களாக புதியவர்களாக இருந்து இளம் பெண்களாக இருந்து ஒரு கொண்டாட்டத்தை தற்பொழுது தமிழகம் பார்த்து கொண்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய இல்லத்திலே தாவேகாவினர் குவிந்து கொண்டிருக்கின்றார்கள், தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திலே அரசு துறையை சார்ந்தவர்கள் அங்கே சென்றால் கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் தனிப்பெரும் கட்சியாக கடந்த 4 மணி நேரமாக தொடர்ந்து தன்னுடைய முன்னிலையை தமிழக வெற்றி கழகம் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. திமுக கூட்டணியினுடைய முன்னிலை 57 என்பதாக 60க்கு உள்ளாகவே தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றது. அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 80 தொகுதிகளை தொடக்கூடிய விதமாக முன்னிலை பெற்றது. ஆனால் அதுவும் குறைய தொடங்கி இருக்கின்றது. அதிமுக மற்றும் திமுக குறைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த எண்ணிக்கை முன்னிலை நிலவரம் ஏறிக்கொண்டே செல்கின்றது என்பதையும் பார்க்கின்றோம். இப்பொழுதே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளை சார்ந்தவர்கள் நம்முடைய அரங்கில் அமர்ந்து இந்த நேரலையில் பேசக்கூடியவர்களே சில கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் என்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலிருந்தே நாம் உணர்ந்து கொள்ள முடியும் தமிழக அரசியல் களத்திலே எந்தளவு மாற்றங்கள் ஏற்பட போகின்றன, அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கும் என்று திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரசினுடைய சில தலைவர்கள் சொல்லுகின்றார்கள். இனியேனும் காங்கிரஸ் விழித்துக் கொள்ள வேண்டும். தாவேகா தலைவர் விஜய்க்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே காங்கிரசினுடைய உறுப்பினர்கள் வெற்றி பெறும் பொழுது ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதாக அந்த கட்சியினுடைய சில நிர்வாகிகள் சொன்னார். மதுரையில் இருக்கக்கூடிய 10 சட்டப்பேரவை தொகுதியில் 8 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் இருக்கின்றது என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மதுரை தெற்கு, மதுரை வடக்கு, மதுரை மத்தி, மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, சோழவந்தான், உசிலம்பட்டி, திருப்பரங்குன்றம் தாவேகா முன்னிலை. மேலூர் சட்டப்பேரவை தொகுதியில் மட்டுமே அதிமுக முன்னிலையில் இருக்கின்றது. மதுரை திருமங்கலத்திலே தற்பொழுது அங்கே திமுகவினுடைய சேடப்பட்டி மணிமாறன் முன்னிலையில் இருக்கின்றார். ஒட்டுமொத்தமாக மதுரை மாநகருக்குள் இருக்கக்கூடிய தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். முக்கிய அமைச்சர்கள், அமைச்சர் மூர்த்தி போட்டியிட்ட தொகுதி ரொம்ப அதிகமா இருக்கு. Vijay supporter not dancing. We'll dance after. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.